ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 9th 10th தமிழ் புக்லேருந்து டெய்லி 10 கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கான 10 கொஸ்டினை பார்க்கலாம். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். இது எந்த நூல்? ஆன்சர் சி. நற்றிணை. பெருமாள் திருமொழியில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? ஆன்சர் ஏ. 105. பரிபாடலில் எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளன? ஆன்சர் பி. 24. லெக்சிகான் என்பதன் தமிழ் சொல்? ஆன்சர் டி. பேரகராதி. இப்பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானது என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கியவர் யார்? ஆன்சர் சி. ஸ்டீஃபன் ஹாக்கிங். நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்க. இது யாருடைய வரிகள்? ஆன்சர் பி. பாரதியார். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார். யார்? ஆன்சர் சி. முனவை முஸ்தபா. காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும். இது யார் கூறியது? ஆன்சர் ஏ. குலோத்துங்கன். கடம்பவன கோயிலை விட்டு நீங்கி வட திரு ஆலவாயில் சென்று தங்கியவர் யார்? ஆன்சர் டி. இறைவன். முன்னை மொழிந்து இடைக்காடன் தனியாத முனிவு ஈர்ப்ப முந்திச் சென்றான். இதில் முனிவு என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் ஆன்சர் சி. மகிழ்ச்சி. பொருள் முனிவுனா சினம்னு அர்த்தம். இங்கே எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, அதனால மகிழ்ச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான 10 கொஸ்டினை நாளைக்கு பார்க்கலாம்.